மீடியா இதோட ரிலேஷன் எப்படி இருக்கு, மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எஜுகேஷன்ல எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஊடகத்தின் பங்கு, ரோல் ஆஃப் மீடியா. இந்த மீடியா எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியானா என்ன, ஊடகம்னா என்ன, விஷயங்கள்லாம் சார்ந்தது இந்த ஊடகம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செய்தித்தாள், அப்புறம் பத்திரிகைகள், அதுக்கப்புறம் கட்டுரைகள். இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லயோ வார இதழ்கள்லயோ படிக்கிற விஷயங்கள். சோ இது எல்லாமே நமக்கு ஒரு ஊடகமா ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து செய்தி மற்றும் நடப்பு விவரங்கள். நடப்பு விவரங்கள்னு சொல்ற கரண்ட் அஃபேர்ஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஏரியால என்ன நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கிற மாநிலத்துல என்ன நடக்குது, நம்மளோட கண்ட்ரில என்ன நடக்குது, இந்த வேர்ல்ட்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ்லயோ கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கோம். அது எய்தர் வந்து நம்ம இது வீடியோஸ், நியூஸ் வீடியோஸ் கேட்கறது மூலியமாவோ இல்ல நியூஸ் சேனல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம படிச்சுக்கலாம், மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப மெயின் ரோல் என்ன அப்படின்னா, பப்ளிக்கு வந்து பாலிடிக்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஒரு மீடியாவோட மெயின் எய்ம் மோட்டோவா இருந்துச்சு. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு ரிலேட்டடான விஷயங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை நோக்கி செயல்படுவாங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த மீடியா வந்து. அதே மாதிரி இப்பயும் கண்டினியூ ஆயிட்டே வருது. மோஸ்ட்லி மீடியா இன்ஃபுளுசஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அது பாலிடிக்ஸ்ல தான் நிறைய இருக்கும். சோ அரசியல் சார்ந்த விவகாரங்கள், அரசியல் சார்ந்த கருத்துக்களை நிறைய பதிவு பண்றது வந்து இந்த ஊடகங்களோட முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அதுக்கப்புறம் நாலேஜ் கேப் காஸ்ட் பை மீடியான்னு சொல்றாங்க. அரசியல் தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நடுவுல ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா அது தெரியப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு, அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்களோ அப்படி அவங்களுக்கு சார்ந்த ஊடகங்கள் போர்ட்ரே பண்ற விதமாவும் சொல்றது. அதே மாதிரி ஊடகங்கள் வந்து எந்த மாதிரி கட்சியை போர்ட்ரே பண்ணதோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், ஒரு தான் வந்து மக்கள் இடத்துல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி குறிச்சு இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பார்ட்டி வந்து அவங்க சரியா செயல்படல, அவங்களோட நடப்புகள் வந்து சரியா இல்ல, மக்கள் சார்ந்து இல்லைன்னு சொல்றாங்க, ஊடகம் சொல்லுது. அந்த அளவுக்கு உண்மையான்றத வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்தாதான் தெரியும். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகும்போது மக்கள் அதே மாதிரி அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. சோ அப்போ நேர்மையா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது ப்ராப்பரான கண்ணோட்டம் வந்து மக்களுக்கு மீடியான்றது வந்து ஏற்படுத்துது. அதே இது கொஞ்சம் பயஸ்டா இருக்கு, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து இருக்கு, இல்ல தன்னோட ஆட்டிடியூட் சார்ந்து இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான பர்செப்ஷன் வந்து மக்களுக்கு போய் சேராது. சோ அதுதான் வந்து இந்த நாலேஜ் கேப். வந்து இந்த நாலேஜ் கேப் வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம், இல்ல எப்படி நம்ம ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மீடியாவை ப்ராப்பரா எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன வகைகள் எல்லாம் வந்து ஊடகம் நம்ம கிட்ட பேசுறதுக்கோ இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ முன் வராங்க அப்படின்றத பாக்கணும். சோ அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லும் போது என்னென்ன இருக்குன்னா வீடியோ, இது நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, மேகசின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரேடியோ இருக்கு, எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ்லயுமே வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் இருக்கு. புக்ஸ் மூலியமா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறாங்க. சோ அப்ப இதெல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து ஊக்கம், மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கு. நான் ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் போய் தேட முடியும், அந்த இன்ஃபர்மேஷன் என் மனதுக்குள்ள போகும், பதியும். நாளை அந்த இன்ஃபர்மேஷனை நான் யூஸ் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் குறிச்சு எனக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இல்ல என்ன ரிசோர்சஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஆப்ஷனுக்கு வேணும், ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ணிக்கிறதுக்கு. எபிலிட்டின்றது வந்து திறன். இப்ப எழுத படிக்கவே தெரியாது, மாசம் மாசம் வாங்குறேன் அப்படின்னா அதுல என்ன யூஸ் இருக்கு, எந்த யூஸும் கிடையாது. அப்ப அந்த திறன் இருந்து அந்த திறனை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப திறமையை வளர்த்துக்கிட்டு ப்ராப்பரா ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும். திறன் இருக்கு அப்படின்னா அட்டென்ஷனை ப்ராப்பரா கொடுக்கணும், நம்மளோட மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிட்டு அந்த ரிசோர்சஸை கிராப் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது நம்மளோட பிஹேவியர் அது ஆக்ட் ஆகும். பிஹேவியர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா நாளடைவுல நம்மளும் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிப்போம், இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கரண்ட் பேசிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோ நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா வந்து மாற முடியும், அந்த எஜுகேஷன் கிராப் பண்ண முடியும். சோ ப்ராப்பரா நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிறத இன்டர்பிரட் பண்ண முடியும். இதனாலதான் நடக்குது, கூடி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபிளேஷனாலதான் கூடி இருக்கு. இன்ஃபிளேஷன்னா என்ன, அப்ப எக்கனாமிக்ல ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது, அப்ப எக்கனாமிக் கிரைசிஸ் எதனால வருது, அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஊடகம் மூலியமா தெரிஞ்சுக்கிற கூடிய விஷயங்கள்.
இருக்கு, 4 விஷயம் சூப்பரா நம்மளால ஊடகத்தை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கற்பித்தல் உதவியாக ஊடகங்களின் பயன்பாடு. அதாவது யூசேஜ் ஆஃப் மீடியா ஆஸ் எ டீச்சிங் எய்ட். இந்த மீடியா எப்படி எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு தான் யூனிட் பார்க்க போறோம்னு சொன்னேன். சோ அப்போ அது ஒரு டீச்சிங் எய்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கற்பிப்பதற்கு ஒரு ஒரு உதவி கோலாக இருக்கு, ஒரு ஊடகம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப கற்பிக்கிற என்ன நிறைய வேஸ்ல வந்து நம்ம டீச்சிங் மெத்தட் சொல்லும் போதே இல்ல கிளாஸ் எடுக்கும் போது ஐசிடி டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஐசிடி டூல்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஆன்லைன்ல நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து கண்டென்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் பிபிடி மூலியமா நான் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணிருக்கேன், ஷேர் பண்றேன். இதே இது ஒரு புக் வச்சுட்டு நான் இது பண்றேன் அப்படின்னா நான் ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். இதே இது நான் பிபிடி மூலியமா லைவா உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன் அப்படின்னா அது வந்து அந்த ஐசிடி டூல்ஸ் மூலியமா தான், அந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் மூலியமா தான். சோ அப்ப இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்றது. டெக்னாலஜிய ஒரு ஊடகமா நம்மளோட விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு, ஒரு நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சோ அதுதான் ஐசிடின்னு சொல்றது. சோ அப்ப இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, எதுக்காக யூஸ் பண்றோம், இதோட யூசேஜ் என்ன, எதுக்கு இதை ஒரு டீச்சிங் ஏடா கொண்டு வரோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேலும் கற்றல் வளங்களை பெறுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டு அப்டைன் மோர் லேர்னிங் ரிசோர்சஸ். லேர்னிங் ரிசோர்சஸ் வந்து இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நீங்க விக்கிபீடியால வந்து சர்ச் பண்ணலாம் ஒரு கண்டென்ட்டா, இல்ல இதே இது சர்டிபிகேட்டா தேடுறீங்க அப்படின்னா வெரிவெல் மைண்ட்ல போய் சர்ச் பண்ணலாம், இல்ல சைக்காலஜி டுடேன்ற ஒரு அதுல போய் சர்ச் பண்ணலாம், இல்ல நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு, கூகுள் ஸ்காலர் இந்த மாதிரி இக்னோ கண்டென்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா நமக்கு இருக்கு கண்டென்ட். அப்ப ஒரு விஷயம் புரியல ரிசோர்சஸ்ல போய் தேடும் போது அவன் சிம்பிள் டேர்ம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு புரியும். இதோட அடுத்தபடி என்ன அப்படின்னா நம்மளோட மதர் டங்க்லயே நம்மளால லேர்ன் பண்ண முடியும். சோ அப்போ லேர்னிங் ரிசோர்சஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. சோ அதை நம்ம யூஸ் பண்றது மூலயமா பெட்டர் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் வந்து டு ஆக்சஸ் லெசன் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஆன்லைன். பாடப்பொருட்களை ஆன்லைனில் அணுகுவதற்கு அப்படின்னு. இப்போ இக்னோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்க வீடு தேடி வரது ஒரு பக்கம் இருந்தாலும் இமீடியட்டா இந்த நாள் நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஆனா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து நீங்க அதுலயே படிச்சுக்கலாம், போன்லயே நீங்க படிச்சுக்கலாம், அந்த புக்கை தூக்கி போக எங்கனாலும் வச்சு நம்மளோட நாலேஜை வந்து வைடன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டு யூஸ் ஆன்லைன் மெட்டீரியல் டு பில்ட் ஆன் தேர் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ். அதாவது வகுப்பறைகளின் செயல்பாடுகளை உருவாக்க ஆன்லைன் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கிளாஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாக் அண்ட் போர்ட் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அட்டென்ஷன் ஸ்டூடெண்டோட அட்டென்ஷன் வந்து தேர்ட்ல ஆதி காலத்துல இருந்துச்சு. சாக் அண்ட் போர்டு அவ்வளவு பெருசா இருந்துச்சு, கிளாஸ் எடுக்கிறதே பெருசா இருந்தது. பட் இந்த ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்ட் வந்து சாக் அண்ட் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு போரிங்கான ஒரு லெக்சர் மெத்தடா கன்சிடர் பண்ணப்படுது இந்த சாக் அண்ட் போர்டு. சோ ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு மினிமம் 5 to 10 minutes தான் அவங்க நடத்துறதவே கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டென்ஷன் எங்கெங்கயோ போயிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது ஒரு 45 minutes கிளாஸ்ல மொத்தமாவே அவங்க ஒரு 15 நிமிஷம் தான் கிளாஸை கவனிச்சிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட விஷுவல் ஸ்டிமுலேஷனையும் இமேஜினேஷனையும் விஷுவலைசிங் கெப்பாசிட்டியவோ கூட்டணும். சோ அப்படி கூட்டுறதுக்கு என்ன பண்றது, அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு விஷுவலாவோ இல்ல வீடியோ ஓரியன்டாவோ இல்ல 3D ஓரியன்டாவோ ஏதாவது ஒரு இமேஜஸ் கொடுக்கும் போது அவங்களோட அட்டென்ஷன் கிராப் ஆகும், வேற எந்த பக்கமும். சோ ஆன்லைன் ரிசோர்சஸ் ரிலே ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் பிரசன்டேஷனே வந்து பிபிடிஸ் எடுக்கிறது பண்ணும்போது நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அட்டென்ஷனையும் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அட் எனி டைம் எனி லொகேஷன், எந்த இடத்துலனாலும் படிச்சுக்கலாம், எந்த டைம்லனாலும் படிச்சுக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த ஆன்லைன் ரிசோர்சஸ் மீடியாவே நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணி படிக்கிறது மூலியமா. சோ இதுதான் அதோட யூசேஜ். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இன் எஜுகேஷன் செக்டர். ஸோ ஐசிடி டூல்ஸ்னு சொல்லும் போதே அது வந்து ஆடியோ விஷுவல் டூல்ஸ்னு சொல்றோம். அதாவது காதுல கேட்கறது. இப்ப நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ புக்ஸாவே வெளியிட்டுறாங்க. சைக்காலஜி டெக்ஸ்ட் புக்ஸே வந்து நமக்கு வந்து மார்கன் கிங்கோ பேரன் புக்கோ இது எல்லாமே வந்து ஆடியோவாவே இருக்கு. புக்கை பெரட்ட முடியல, புக்கை எடுத்தாலே தூக்கம் வருது, இல்ல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல இப்படி சொல்றவங்களுக்கு, அதே மாதிரி ஆடிட்டரி மெமரி கூட இருக்கவங்களுக்கும், கேட்டாதான் எனக்கு புரியும், என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஆடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸவே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ஒரு ஆள் நமக்கு சொல்லி கொடுத்து அப்ப நம்ம ஒரு அடல்ட் ஏஜோ இல்ல நம்மளா சுயமா படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ரிலே ஆகுற ரிசோர்சஸ் வந்து இந்த ஆடியோ ரிசோர்ஸ் இருக்கு. சோ அப்ப நிறைய ரிசோர்சஸ் வந்து அவங்களே பேசி அந்த பாட்காஸ்ட் மாதிரி அவங்க அப்லோட் பண்றாங்க. சோ அதை கேட்க வந்து
அது வந்து காம்ப்ளெக்ஸ் டைரக்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நானும் நீங்களும் பேசுறோம் அப்படின்னா அது ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். அதை வந்து காம்ப்ளெக்ஸ் வேல நம்ம வந்து டீல் பண்ண முடியும் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் வேலைன்னு சொல்லும் போது நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மூலியமாவோ ஒரு 3D விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் மூலியமாவோ உங்களுக்கு நான் வந்து இது ஜியோகிராஃபியோ இல்ல வேற ஏதோ விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்கும் போது பெட்டரா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். இப்போ வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இது லாட்டிடியூடு, இது லாங்கிடியூடு, இங்க இந்த கண்ட்ரி இருக்கு, இங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லாம இமேஜின் பண்ணுங்க, இவ்வளவு பெருசா உலகம் இருக்கு, இதோட ரைட் சைட்ல லாட்டிடியூடு லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து அந்த அந்த கற்றல் குறைபாடுன்றதுக்கு ரொம்பவே இருக்கும். அந்த கிராம முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறோம் அப்படின்றது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது. சோ அப்படி இருக்கும்போது விஷுவலா ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் விஷயத்த கூட டைரக்டா இம்பர்சனல் வேல அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடியே சொன்னது மாதிரி 3D வியூஸ் சூரியன் வந்து பூமியை சுத்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை வந்து நம்ம இமேஜின் மட்டும் பண்ண தேவையில்ல, அதை பார்த்தே நம்ம கத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நமக்கு இப்ப வந்துருச்சு. அப்ப ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளால கோத்ரூ பண்ணிக்க முடியும். ஸ்டிமுலேட்டட் திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ரியலிஸ்டிக் கத்துக்கிறோம், அந்த இடத்துல போய் கத்துக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம லேர்னிங் எப்படி இருக்கும், ஸ்டிமுலேட்டடா இருக்கும், என்ஹான்ஸ்டா இருக்கும். நல்ல ஒரு ஆற்றல் கற்றல் திறன் வந்து நமக்கு வரும். நல்ல ஒரு இன்டெப்த் மீல் வந்து நமக்கு புரியும், அது மறக்கவும் மறக்காது. வந்து பெஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கோட் பண்ணிருக்கிறது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதாவது ஒரு விஷயத்த செய்து கற்றுக்கிறது மூலமா நம்ம லேர்ன் பண்றது பெட்டரா சொல்றாங்க. ஒரு கிளாஸ் ரூம்லயோ இல்ல ஏதோ ஒரு புக்கை படிக்கிறது மூலமா கத்துக்கிறத விட அதை பிராக்டிகலா கத்துக்கும் போது லேர்னிங் பெட்டரா இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டாபிக் நம்ம கத்துக்கிறது மூலியமா ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணி கத்துக்கிறது வந்து ஸ்டிமுலேட்டட் திங்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். இது எப்படி கொஞ்சம் இஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், இதோட யூஸ் பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம்ல ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்மே நம்ம வந்து ஒரு பிபிடி பிரசன்டேஷன் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அங்க ஃபிளாஷ் பண்றோம். ஆனா அது 50 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியுமா, லாஸ்ட் எண்ட்ல உட்காந்துருக்க பையனுக்கும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருக்கிற பையனுக்கும் வந்து பார்க்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்டா உட்காந்துருக்க பையனும் லாஸ்ட் ரோல லாஸ்ட் எண்ட்ல உட்காந்துருக்க பையனும் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஈக்குவலா இருக்கணும். சோ அப்ப எல்லாருக்கும் அந்த அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து போய் சேரணும். பிபிடி எல்லாருக்கும் போய் தெரியணும். பாதி பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பாதி பேருக்கு தெரியாம அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்றதே வேஸ்ட். சோ அப்படி இருக்கும்போது ஈக்குவல் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரணும். சோ அப்ப ஈக்குவல் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அச்சீவ் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடையிறதுக்காக மட்டும் தான் நம்ம ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லா நேரமே யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம பிபிடி ஸ்டைல்ல போட்டு பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து இஃபெக்டிவாவே இருக்காது. அதுல கொஞ்சம் பிக்சர்ஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் தான் நான் விஷுவலா காமிக்க போறேன், மத்ததை நான் வந்து லெக்சர் மெத்தட்ல எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சோ ஏன்னா சில மெத்தட்ஸ் வந்து நம்ம சாக் அண்ட் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு சிலது வந்து பிபிடிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ண முடியும். மேம் வந்து இப்ப ஏதோ பண்றாங்க, இப்ப சாக் அண்ட் போர்ட் போயிட்டாங்க, இப்ப ஏதோ சொல்ல போறாங்க போல லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட் எங்கேயாவது போயிட்டு இருந்தா கூட அந்த பையனோட மைண்ட் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவோட நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த எண்ட் ஆஃப் த செஷன் மீட் பண்ணிருக்கோமா அப்படின்றத வந்து ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். சோ அப்ப வளவலான்னு நம்ம வந்து கான்டெக்ட் ஸ்பெசிபிக்கா இல்லாம எல்லாத்தையும் பேசாம இதுதான் பேச போறேன்னு சொல்லிட்டு அப்ரப்டா டு த பாயிண்டா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கட் பண்ணி இருக்கிற கண்டென்ட்டை கொஞ்சம் சொல்லும் போது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவங்க அதவே அவங்க பண்ணிப்பாங்க, வீட்லயே பண்ணிப்பாங்க. சோ அதுக்கு வந்து காலேஜ் வரணும் இல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்ன்றதோ கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், ரீட் பண்ண புரியுது, அந்த புக்கவே அவங்க ரீட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. சோ அப்போ அதுல இருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா டீச்சிங் வந்து கொடுக்கணும். இந்த கான்செப்ட் புக்ல இருக்கு, அதோட அப்ளிகேஷன் என்ன, அதுதான் வந்து அந்த டீச்சர்ஸோட வேலையா இருக்கணும். அதே மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவனோட நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். ப்ராப்பரா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணாலும் அவங்களும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாடல் இதோட யூசேஜ் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம பிபிடி மெத்தட்ஸ்ல டு த பாயிண்ட் போது ஈஸியா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது எய்மையும் நம்ம அட்டைன் பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து நம்மளால ப்ராப்பரா கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபிஷியன்ட்லி அண்ட் ஸ்கில்ஃபுல்லி, அதாவது திறமையாக அதை கையாள வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பிபிடியை போட்டுட்டு
தான் இருக்கு. அடுத்து வந்து எப்படி ஆடுறது தெரியல. போய் போய் நான் வந்து இந்த அந்த ஏரோ பட்டன் வந்து அமுக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் வந்து பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதுவே ஒரு லாட் ஆஃப் கெலாமிட்டிஸ் வந்து காஸ் பண்ணும். போறோம், வரோம், அப்புறம் வந்து திருப்பி அந்த பாயிண்ட்ஸ் சொல்றோம், திருப்பி நடந்து போய் ஏரோ பட்டன் பிரஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து நம்மளோட பிஹேவியர், அந்த ஃபேக்கல்ட்டியோட பிஹேவியர்ல தான் வந்து ஃபோக்கஸா இருக்குமே தவிர, கண்டென்ட்ல ஃபோக்கஸா இருக்காது. அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் அவங்க மைண்ட்குள்ள போயிடும். ஸோ அப்ப அதை வந்து கோத்ரூ பண்ண விடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ப்ரொஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் ஐசிடி டூல்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ அப்ப பிபிடி போடுறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேணுமோ அதை கண்டிப்பா நம்ம வந்து வச்சுக்கிறோம். பிபிடி மட்டும் போட்டுட்டு லேப்டாப் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லாம, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்டியா வந்து அந்த பிபிடி ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த வந்து அந்த ப்ரொஃபிஷியன்ட்டா ஸ்கில்ஃபுல்லா நம்மள மாத்துது. லேர்னிங் ஒரு என்ஹான்ஸ்டு லேர்னிங்கா கொண்டு போகுது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிட்டி இருக்கணும். தொழில்நுட்பம் சார்ந்த தரம் கண்டிப்பா இருக்கணும். டெக்னிக்கல் குவாலிட்டின்னு சொல்லும்போது டீச்சர்ஸோட நாலேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு விஷயம் வந்து விஷுவலா கொடுக்கும்போது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஆடியோ மெத்தட் யூஸ் பண்ணா ப்ராப்பரா இருக்காது. அப்ப எதுக்கு எந்த மெத்தட் யூஸ் ஆகணும்ன்றத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கணும், பிபிடிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும். சில பேருக்கு அந்த பர்செப்ஷன் இருந்தா தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், லேர்னிங் வரும். சில பேர் எங்கேயோ பார்த்துட்டு கூட லிசன் பண்றது மூலியமா படிப்பீங்க. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து நீடடா இருக்கு. அப்ப என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகி உங்களுக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட அட்டென்ஷன் வந்து லேக் ஆகும். அப்ப கிளியரா உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னா, என் வாய்ஸ் கிளியரா இருக்கணும், பிபிடி கிளியரா இருக்கும், மைண்ட்ஸும் வந்து கிளியரா போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. லேர்னிங் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ டெக்னிக்கல் குவாலிட்டின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசிடி டூல்ஸ் வந்து டீல் பண்ணும்போது. மீடியா மின்னூர்ந்த ஊடகம்னு சொல்றாங்க. சோ இங்கதான் வந்து மெயினா இப்ப எஜுகேஷன் செட்டிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே யூஸ் பண்றது வந்து இந்த எலக்ட்ரானிக் மீடியாவை தான் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். அது என்னன்றத இப்ப ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சோ இது வந்து ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன் செட்டிங்குள்ள வருது. அதாவது ஒரு கிளாஸ் ரூம் போய், ஒரு காலேஜோ ஸ்கூலோ போய் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ல பெஞ்ச் டேபிள்ல உட்காந்து ஒரு போர்டு இருக்கிற இடத்துல லேர்ன் பண்றது மாதிரி கிடையாது. அது வந்து ஃபார்மல் வே ஆஃப் எஜுகேஷன். இது நான் ஃபார்மல் வே, எங்கனாலும் பாத்துக்கலாம், எப்பனாலும் பாத்துக்கலாம், எப்படினாலும் படிச்சுக்கலாம். சோ அப்ப நான் ஃபார்மல் எஜுகேஷன் செட்டிங் இந்த எலக்ட்ரானிக் மீடியா வருது. அதுக்கப்புறம் இது குழந்தைங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த மொபைல் அடிக்ஷன்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் கொடுத்து அந்த அடிக்ஷன் பண்ணி விடுறோம். சோ அப்போ அந்த இம்பாக்ட் வந்து எப்படி வந்து எஜுகேஷன் அப்படின்றத பாக்குறோம். சோ குழந்தைங்கள்ல இருந்து நம்ம அடலசன் ஏஜோ இல்ல அடல்ட் ஏஜ்ல காலேஜ்ல எப்படி வந்து இந்த எலக்ட்ரானிக் மீடியா யூஸ் பண்றோன்றத பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்குன்னு சொல்லும் போது இது வந்து அறிவாற்றல் சார்ந்த தேவைகளை வந்து குறைக்குது, சார்ந்த புரிதலையும் வந்து குறைக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி குறைக்குது அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு கண்டென்ட் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அந்த கண்டென்ட் வந்து ஃபீட் பண்ணணும்னு நினைச்ச அந்த வீடியோவோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து போட்டாங்களோ அதே பர்செப்ஷன்ல தான் அந்த குழந்தையும் எடுக்கும். சோ அப்ப அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப குரியலா இருக்கு, அன்லவபிள் பீப்புள் இருக்கு, அந்த ஒரு கேரக்டர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுன்னா அந்த குழந்தைய அதே மாதிரி தான் பெர்சீவ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரிச்சு பார்க்க கெப்பாசிட்டியோ எது ரைட் அண்ட் ராங் அப்படின்றது தெரியாது, அந்த கிரே திங்கிங்ன்றது தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் பிளாக் திங்கிங் குள்ள போயிருவாங்க. சோ ஒண்ணு இல்லைன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங். அவங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அது எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த ஏஜ் வரும்போது அவங்க சின்ன வயசுல என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களோட பிஹேவியர்ல. சோ இந்த குழந்தைங்க என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுபடிதான் அடுத்த ஃபியூச்சர் வேர்ல்டே இருக்க போகுது. இப்போ ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த வருங்கால சிட்டிசன்ஸ் வந்து யாரு அப்படின்னா இப்போ ஒரு 5 வயசுல 6 வயசுல இருக்க குழந்தைகள், இன்னைக்கு பிறந்துட்டு இருக்க குழந்தைகள் எல்லாம் தான். அப்ப எப்படி நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்றோமோ அடுத்த ஒரு 20 வருஷத்துல 30 வருஷத்துல அதுதான் நம்ம கண்ட்ரி அஃபெக்ட் பண்ண போகுது. அப்ப நம்ம வந்து டெலிவிஷன்லயோ இல்ல மொபைல் போன்ஸ்லயோ என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ண வைக்கிறோம் கொஞ்சம் பேரண்ட் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய இருக்கணும். டிமாண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா லேர்னிங் டெபிசிட் வந்துடும், கற்றல் குறைபாடு வந்துடும். ஏன்னா அட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா அதுல வந்து இன்ஸ்டன்டா வந்து நிறைய வந்து ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தைங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா கொடுப்பாங்க. ரெயின்ஃபால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்டோரியலா வரும். அப்ப அந்த குழந்தை ஒரு புக் எடுத்து படிக்கும்போது அவ்வளவு ஸ்டிமுலேஷன் கிடைக்காது. அடுத்து அந்த பிக்சரை வச்சுலாம் கிடைக்காது. புக்ல 4 வார்த்தை ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் புக் பிக்சர்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணணும், இல்ல நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும் இப்படித்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த ஒரு லேர்னிங் வந்து
புக்கை படிச்சது. ஏன்னா நம்ம எஜுகேஷன் செட்டப் அப்படி இருக்கு. ஸோ வீடியோ பாக்குறது மூலியமா ஸ்டிமுலஸ் இன்க்ரீஸ் ஆகுது, புக்ஸ் வந்து நமக்கு போரிங்கா காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த இந்த விஷயத்த லேர்னிங் டெபிசிட் வந்துடும். ஏன்னா ஓவர் இந்த இருக்கனால போரிங் ஆயிருக்கு. அப்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். எந்த விஷயம் போரிங்கா இருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ ஓவர் ஸ்டிமுலேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து எல்லாமே மீடியாவுமே வந்து ஓரளவுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியும். அதையும் ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த எலக்ட்ரானிக் மீடியானால. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, வெர்பல் லேபிளிங்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸோ இல்ல இது கிண்டர் கார்டன் இல்ல பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸோ விஷயங்கள். வெர்பல் லேபிளிங்னு சொல்லும் போது இந்த இடத்துல வாய்மொழி லேபிளிங்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் வருது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸை காமிக்கிறாங்க அந்த வீடியோல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே ஒரு விஷயத்த கத்துப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைங்க எப்பெல்லாம் இமர்ஜ் ஆகுறாங்களோ இல்ல எப்பெல்லாம் வந்து டைவர்டட் திங்கிங்குள்ள போறாங்களோ அப்ப நம்ம அந்த டீச்சரோ இல்ல பேரண்டோ இருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இப்படி இல்ல இந்த மாதிரி பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில்ட்ரனோட திங்கிங் வந்து லைக் ப்ராப்பர் வே ஆஃப் பர்செப்ஷன் இருக்குமானா கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க ஒரு எய்மோட, பட் நம்ம புரிதல் வந்து வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் கிடையாது. அடல்ட் அளவுக்கு வந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுமா, ப்ராப்பரா இதுதான் சொல்ல வராங்க, அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா கிடையாது. ஒரு ஆள் இருந்து ஒரு ரிலேஷன் இருந்து இன்டர்பிரட் பண்ணி சொல்றது மூலியமா ப்ராப்பர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதான் வெர்பல் லேபிளிங்ல சொல்றாங்க. அடுத்து கோ வியூவிங் அப்படின்னு சொல்றாங்க. இணை பார்ப்பது அப்படின்றது, அதாவது சேர்ந்து ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றது. ஒரு கண்டென்ட் பாக்குறாங்க, ஒரு மூவி பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப்டிவா வருது இல்ல நெகட்டிவ் கேரக்டர் ரோல்ஸ் வருது அப்படின்னா அந்த கேரக்டர் அவங்க ஹீரோவா எடுத்துடக்கூடாது, ஹீரோவாவோ ஹீரோயினாவோ எடுத்துடக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் அப்பீலிங்கா காமிப்பாங்க இல்லையா. பக்கத்துல பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு பேட் மத்தவங்க வந்து என்னதான் அவங்க மத்தவங்களுக்கு அவங்க வந்து ஹார்ம் காஸ் பண்றாங்க, அன்கைண்டா இருக்காங்க, இதெல்லாம் நல்ல வேல்யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப நமக்கு சொல்லி கொடுக்கறது மூலியமா நல்ல ஒரு பாசிட்டிவ் லேர்னிங் வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேஃபோல்டிங் சொல்றாங்க. வாய்மொழி லேபிளிங்ன்றது ஸ்கேஃபோல்டிங்ன்றது வந்து இது கொஞ்சம் சைக்காலஜி. இது யார் இருப்பா அப்படின்னு பயிற்சி கொடுத்திருப்பாரு. டெவலப்மெண்ட் இருக்கும், சோசியல் குழந்தைங்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நல்லா படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு டீச்சரோ இல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட்ல படிப்பாங்க. ஒவ்வொரு கூட அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இது கொஞ்ச நாளைக்கு போகும். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து பியர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு அடல்ட்டா இருந்து அவங்களை கைட் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு லேர்னிங் வந்து வந்துருச்சு, ஸ்கில்ஸ் பிக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வந்துடக்கூடாது இல்லையா, நமக்கு எதுவும் தெரியல மத்தவங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்றது வந்துடக்கூடாது. ஸோ இப்போ அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பியர் லேர்னிங்கிறது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லேயே நல்லா படிக்கிற பையன் இல்ல கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மர்ஜ் பண்ணி விடுறது. கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னரா இருக்காங்க, நல்ல ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டைப் பண்றது மூலியமாவே இல்ல ஒரே கிளாஸா இருக்கலாம் சீனியரா கூட இருக்கலாம், அவங்களோட டைப் பண்றது மூலம் அவங்க கோ த்ரூ பண்ணி என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டு லேர்ன் பண்ணிருக்காங்கன்றதை டிஸ்க் பண்ணுவாங்க. நானும் இப்படிதான் இருந்தேன், பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஓகே எல்லாரும் இப்படிதான் இருந்து பாஸ் பண்ணிருக்காங்க, நான் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டேக்கிள் பண்றது மூலமா நல்லாவே லேர்ன் பண்ண முடியும். இது பியர் லேர்னிங். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தனியா லேர்ன் பண்ண விட்டுருவாங்க. ஸோ அட் த எண்ட் அந்த கோர் எண்ட் வந்து எப்படி இருக்கும்னா தனியாவே லேர்ன் பண்ணிக்கிறது, தனியாவே ஒரு விஷயத்த ரீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்கேஃபோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எப்படி வந்து ரோஸோட ஒவ்வொரு பெட்டல்ஸா நம்ம வந்து எடுப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸா எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ இருந்து இது அவங்களுக்கு வந்து லேர்னிங் கொடுப்பாங்க. அடுத்து அந்த ரோல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பியர் குரூப் வரும். ஸோ பியர் குரூப்ல நல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ரோலும் போயிடும். அதுக்கப்புறம் உள்ள வந்து கோர் லேர்னிங்ல அவங்க மட்டும் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஸ்கேஃபோல்டிங்ல வரும். இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ கண்டென்ட்ஸோ இல்ல மல்டிமீடியா கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சீவ் பண்ணும்போது நம்ம கூட இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துல வந்து அவங்க இது பண்ணும்போது அட் எண்ட் வந்து அவங்களாவே ஒரு விஷயத்த நல்லா பர்சீவ் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருந்து இப்படித்தான் பர்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் ரைட் வே ஆஃப் பர்செப்ஷன், ஹீரோன்றத மற்றவங்களுக்கு நல்லது செய்யறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இது வந்து மெயினான கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்
வந்து டிசைட் பண்ணுது. சாய்ஸ் ஆஃப் கண்டென்ட் சொல்லும் போது ஓவர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுத்து அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து செகண்ட் வந்து அந்த இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க, கண்டினியூஸா வந்து அந்த வீடியோ வந்து நிறைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா அட்டென்ஷன் நல்லா இருக்கும். ஆனா நார்மல் என்விரான்மெண்ட்ல அவங்களால லீட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடியோவே எடுக்கிறோம், யூடியூப்ல ஒரு வீடியோவே பாக்குறோம் அப்படின்னா இப்ப எல்லாம் எப்படி ஆயிருச்சுன்னா 30 மினிட்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் மூலியமா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 30 மினிட்ஸுக்குள்ள 30 செகண்ட்ஸுக்குள்ள குறைஞ்சிருச்சு. 30 செகண்ட்ஸுக்கு மேல ஒரு கண்டென்ட் ஸ்கிப் பண்றோம். ஏன்னா அதுக்கு மேல வந்து நமக்கு அந்த அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு நிதானமா கேட்கறதுக்கான பொறுமை இல்ல. சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல வந்து சீக்கிரமா விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2x ஸ்பீட்ல அந்த மாதிரி பண்ணி இப்போ ஒரு 15 மினிட்ஸ்ல அவங்க பேசுறது 15 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னா 2x ஸ்பீட்ல வைக்கும்போது 10 நிமிஷத்துலயே 5 நிமிஷத்துலயே முடிச்சிருவாங்க, ஸ்பீடா பேசி முடிச்சிருவாங்க. சோ அப்ப அந்த அந்த இடத்துல நம்ம கத்துக்கிறோம், நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, ஒரு விஷயத்த சீக்கிரமா கத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அதே இது ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்லயோ இல்ல நார்மலான சோஷியல் என்விரான்மெண்ட் மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அவங்களும் 2x ஸ்பீட்ல பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்ப கடகடன்னு பேசாம ஏன் இவ்வளவு ஸ்லோவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போரிங் ஆயிரும், இந்த ரிலேஷன்ஷிப்பே போரிங் ஆயிருது, பேசவே மாட்டோம். சோ அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு வந்து பாதிப்பாயிருது பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் மீடியா. நம்ம எப்படி வந்து அந்த மீடியாவை கன்சியூம் பண்றோமோ, எந்த விதத்துல ஹேண்டில் பண்றோமோ அது அப்படியே நம்மளோட சோஷியல் என்விரான்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்குது. ஸோ அப்போ கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஓவர் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம என்விரான்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம 2x ஸ்பீட்ல எப்ப பார்த்தாலும் ஆக்ட் ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்விரான்மெண்ட் போரிங் ஆயிரும், அப்ப அட்டென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்ப லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுன்றது வந்து கொஞ்சம் லீஸ் ஆயிரும். அதனால கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட அட்டென்ஷன் அந்த பொட்டன்ஷியலை வந்து ரொம்ப முக்கியம். அட்டென்ஷன் ஸ்பேனை குறைச்சிடக்கூடாது, 30 செகண்ட்ஸ்க்குள்ள குறைச்சிடக்கூடாது, 15 மினிட்ஸ்க்காவது இருக்கணும். யூஸ்வலா ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 20 to 12 to 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா நம்மளால வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். ஆனா 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு. சோ அப்ப நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதையும் நம்ம வந்து இந்த மீடியா வச்சு டெவலப் பண்ணலாம். இப்ப ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்கறீங்க, நார்மல் ஸ்பீட்ல இருக்கு, 2 மணி நேரம் போகுது அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா அவங்க பேசுறத கேட்கறதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும். என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் சொல்லும் போய் பார்க்கலாம், இது ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும், எஃபர்ட் போடும்போது நம்மளால வந்து ஒரு குரூப் கிடைக்கும், அட்டென்ஷன் சஸ்டைன் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹியூமரஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் லேர்னிங்னு சொல்றாங்க. நகைச்சுவையான உள்ளடக்கம் வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. எப்படி ஹியூமர் கண்டென்ட் அப்படியே போயிட்டே இருக்காம அங்கங்க வந்து எதாவது ஸ்டோரி கோட் பண்ணணும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் கோட் பண்ணணும், நடுவில் வந்து அந்த அந்த என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பி லேர்னிங் என்விரான்மெண்டா மாத்தணும். எஸ்பெஷலி சில்ட்ரன் ஸ்கூல் அந்த மாதிரியான என்விரான்மெண்ட், சில்ட்ரன் லேர்ன் பண்ற என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பி லேர்னிங் என்விரான்மெண்ட், பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்டா கொண்டு போகணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கும். இந்த விஷயம் லேர்ன் பண்றேன், இன்னைக்கு சயின்ஸ் கத்துக்கிறோம், இது இப்படி எல்லாம் இம்பாக்ட் ஆகுது, இப்ப ஃபேன் எப்படி ஓடுது அப்படின்னா இந்த படிக்கிற விஷயத்தினால ஓடுது, ஓகே இந்த மாதிரிதான் நம்ம கத்துக்கிறோம், அப்படினாலும் நாளைக்கு ஒரு விஷயத்த வந்து இன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து கோட் பண்றது மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெட்டர் லேர்னிங் வரும், இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ண முடியும். அதே இது ஹியூமரஸா லேர்ன் பண்ணும்போது லேர்னிங் வந்து ஒரு லைட் டாஸ்கா நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சீரியஸா வச்சுட்டு இந்த விஷயம் இந்த தான் வரும், இல்லாட்டி தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ஸ்ட்ரெஸ் தான் அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் கூடும்போது லேர்னிங் கண்டிப்பா குறைஞ்சிடும். நிறைய தியரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஹியூமரஸ் கண்டென்ட் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டர் லேர்னிங் இருக்கும், பாசிட்டிவான லேர்னிங் என்விரான்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆன்லைன் வர்ச்சுவல் லேர்னிங். ஆன்லைன் வர்ச்சுவல் லேர்னிங்னு சொல்லும் போது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து அடாப்ட் பண்றாங்க. நம்ம வந்து என்பிடிஎல், மூக் கோர்சஸ், வயம் இது எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன் விர்ச்சுவல் லேர்னிங் தான். இதோட மெயின் மோட்டோ என்னவா இருக்கு அப்படின்னா அட் எனி டைம் எனி பிளேஸ் தான், எங்கனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம், எப்பனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிட்டே லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப நான் வந்து சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், எனக்கு மெடிக்கல் ரிசோர்சஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைனா நம்ம கண்டிப்பா என்ரோல் பண்ணி அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். டிகிரி இதுலதான் முடிச்சிருக்கோம், இந்த விஷயத்த கத்துக்கவே முடியாதுன்ற ஒரு பேரியரை வந்து நம்ம
இந்த ஆன்லைன் அண்ட் வெர்ச்சுவல் லேர்னிங் மூலியமா. ஸோ பேரியர் எடுக்கிறது மூலியமா ஒரு மனிதன் வந்து மல்டி டிசிப்ளினரி நேச்சரா டெவலப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட்ல ஆக்ட் ஆகும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அன்றாட நம்ம டேவே வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரியா தான் போகுது. நியூட்ரிஷன், டயட்டிஷியன் இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல பேசுறோம், எப்படி சோஷியல் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்றோம், சைக்காலஜி இருக்கு. அதே மாதிரி என்ன ஒர்க் பண்றோம், அப்ப அந்த அவங்க என்ன படிச்சாங்களோ அந்த ஒர்க் இருக்கு. ஸோ அப்ப நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து மல்டி டிசிப்ளின். ஒரு டிவி எடுத்து ரிமோட் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போறோம், இப்படிதான் ஆக்சிலேட்டர் பண்ணணும், இப்படிதான் வந்து பிரேக் போடணும், இப்படிதான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து லைக் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து கத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ எனக்கு இதுதான் வரும், இதுதான் நான் படிச்சிருக்கேன், இந்த 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 விஷயத்துல மட்டும் தான் சைக்காலஜி மட்டும் எனக்கு வந்து நான் என்ன ஃபுட் இன்டேக் எடுக்கணும், எப்படி ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையே மல்டி டிசிப்ளினரியா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வேரியஸ் ரிசோர்சஸ், வேரியஸ் ஃபீல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் வெர்ச்சுவல் லேர்னிங் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா மூக் கோர்சஸ்னு சொல்றோம், மேசிவ் ஆன்லைன் கோர்சஸ்னு சொல்றோம். இங்க வந்து லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து ஆன்லைன்ல நமக்கு கிடைக்குது. டிஜிட்டல் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட என்ன யூசேஜ் என்ன, அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அவர்களின் தொடர்றது யூஸ் ஆகுது. அதாவது நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சைக்காலஜி நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், பட் நமக்கு வந்து மேக்ஸ்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸோ இல்ல பிசிக்ஸ்ல ஏதோ ஒரு படிக்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல என்ரோல் பண்ணி படிக்கலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் படிக்கலாம், இல்ல சர்டிபிகேட் வேணும் கூட வாங்கிக்கலாம். சோ அப்ப இந்த அளவுக்கு ரிசோர்சஸ் வந்து நமக்கு இருக்கு. அப்ப மல்டி டிசிப்ளினரியா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி வேற ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும், இல்ல இந்தியால எஸ்பெஷலி மூக்கோசன் சொல்லும் போது இந்தியால தான் வந்து படிக்க முடியும். இந்தியால எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவை அவங்களால முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீச்சர் வந்து பிசிக்ஸ்ல நல்லா எடுக்கிறாங்க, சூப்பரா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க ஐஐடில தான் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையன் அவங்க ஃபேக்கல்டிஸ் வந்து நல்லா எடுக்கிறாங்க, பட் அப்ளிகேஷன் ஓரியன்டா இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், ரோபோட்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கரிக்குலமே இல்ல, அந்த கரிக்குலம்ல இருக்கிறதான் டீச்சர்ஸ் எடுப்பாங்க. கரிக்குலம் இல்ல, நான் அதையும் தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியூரோ வெளிநாடோ போய் அவனால கத்துக்க முடியாது. ஏன்னா கிளாஸஸ் இருக்கு, டெய்லி அவன் வந்து கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த மூக் கோர்சஸ்ல என்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல அவனுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட கிராப் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து ஐஐடி லெவல் ப்ரொஃபசர்ஸோட நாலேஜை கிராப் பண்ண முடியும். இந்த மூக் கோர்சஸ்ல எடுக்கிறவங்க எல்லாமே வந்து எஃபிஷியன்டான ப்ரொஃபசர்ஸ் தான். அவங்க ஃபீல்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்டா அவங்க இருப்பாங்க. நமக்கு வந்து டீச் பண்ணும்போது நம்மளால பெட்டரா வந்து ஒரு நல்ல ஒரு பர்செப்ஷன் லேர்னிங் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அதோட மெயின் ஆஸ்பெக்ட் இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிங் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஏரியா. இல்ல எனக்கு வேற இந்த ஏரியாலாம் எனக்கு ஏன் ஏரியால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இப்ப சைக்காலஜில இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வேரியஸ் சீரியஸ் வந்து என்ன என்ன மாதிரி நியூ டைப் ஆஃப் ரிசர்ச், கரண்ட் ரிசர்ச் சைக்காலஜில எப்படி போயிட்டு இருக்கு, அட்ரஸ் என்ன புதுசு புதுசா என்ன கான்செப்ட் சைக்காலஜில வருது, என்ன டிசார்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. மூக் கோர்சஸ் வந்து இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு அவைலபிள் ரிசோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால லேர்னிங் என்ஹான்ஸ்ட் லேர்னிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மூக் அப்புறம் ஸ்வயம் கோர்சஸ். ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸோ இது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஆக்டிவ் லேர்னிங் யாருக்கு அப்படின்னா யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ், அதாவது எனக்கு வயசு கம்மி, வயசு கூட, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் படிக்கலாம். பிகாஸ் நம்மளோட மைண்ட் வந்து படுது, கண்டிப்பா படிக்கலாம். ஸோ அப்போ நம்ம லேர்னிங் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது வந்து பெட்டரா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல அது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ், எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கணும்.
அதே மாதிரி ஈக்விட்டின்னு சொல்லும் போது, இப்போ ஒரு ஸ்லம் ஏரியால ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுது, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா அதுக்கான ரிசோர்சஸ் இல்ல, போனும் நெட்டும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி படிக்க முடியும் அந்த குழந்தைனால. அதே இது ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டில இருக்கிற ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்க முடியும் அப்படின்னா 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய பேசக்கூடிய ப்ரொஃபசர் வந்து ஒண்ணுதான், பட் 2 பேருமே லேர்ன் பண்ண முடியும். அதே இது அவங்க இருந்து லேர்ன் என்வரன்மெண்ட் வேறையா இருக்கும், இந்த ஸ்லம் ஏரியால அவங்க இருந்து படிக்கக்கூடிய லேர்னிங் என்வரன்மெண்ட் வேறையா இருக்கும், பட் லேர்னிங் கண்டென்ட் அந்த ரிசோர்சஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்விட்டியை அட்டைன் பண்றோம். எல்லா இடத்துலயும் மூளை முடுக்குல இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து நம்ம இந்த ரிசோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சோ ஈக்விட்டி. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டேட். சோ அப்ப சும்மா ஏனோதானோன்னு எடுக்கிறவங்களை வச்சு எடுக்காம நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ல ஒரு ரிமார்க்கபிளா இருக்கக்கூடியவங்களை வச்சுதான் வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ அப்போ குவாலிட்டி கண்டென்ட் ஈஸி ஆக்சசபிள் ஆகுது, அது ஈக்விட்டிய அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு பெரிய சக்சஸா தான் கன்சிடர் பண்ணப்படுது நம்மளோட இந்தியா சைட்ல இருந்து பார்க்கும்போது. சோ அப்ப இதை கிராப் பண்ணி நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம கையில சும்மா தான் இருக்கும். சும்மா இருக்கிற நேரம் எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி இந்த மாதிரி என்ரோல் பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் ஒரு லேர்னிங்கா நமக்கு போயிட்டு இருக்கும். கண்டிப்பா நமக்கு வந்து லைக் ஆக்குபேஷன்லயோ இல்ல ஒர்க் ரிலேட்டட் விஷயங்கள் இல்ல லைஃப் ரிலேட்டட் விஷயங்கள்ல அப்ளிகபிள் ஆகும், யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 4 குவாட்ரண்ட் அப்ரோச்னு சொல்றாங்க, 4 நாற்கர அணுகுமுறைன்னு சொல்றாங்க. 4 குவாட்ரண்ட் அப்ரோச்னு சொல்லும் போது இந்த ஸ்வைம் வந்து இந்த 4 விதத்துல ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா வீடியோ லெக்சர். ஸோ வீடியோ லெக்சர் வந்து கொடுத்துருவாங்க, அந்த வீடியோ லெக்சர் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன்லயும் படிச்சுக்கலாம், லைவா வந்து எப்படி இருக்கும்னா டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து ஒன் வீக்குக்கு வந்து ஒரு கிளாஸை வந்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துருவோம். நோட்ஸ் எடுத்து அதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரமா அட்டன் பண்ணலாம். அது அந்த வீக் எண்ட்ல இருக்கும். ஸோ எவ்வளவு நல்ல ஒரு ரிசோர்ஸஸா இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம அவங்க கிட்டயே வந்து வந்து ரைஸ் பண்ணலாம், அவங்க நமக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐஐடி ஐஎம் ப்ரொஃபசர்ஸ் வந்து நம்மளோட குவரிஸ்க்கு நம்மளோட டவுட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு பெஸ்டான ஒரு அப்ரோச்சா இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு ரீடிங் மெட்டீரியல். ஸோ அப்போ அந்த ரீடிங் மெட்டீரியல் வந்து அந்த எக்ஸ்பர்ட் மூலியமா ஃப்ரேம் பண்ணப்படுது. ஏதோ ஒரு மெட்டீரியலை எடுத்து அவங்க பண்ணல, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த விஷயங்களை தான் நான் பேச போறேன்னு சொல்லிட்டு அவங்க வேரியஸ் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி கரண்ட் ரிசோர்சஸ் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கும், அவுடேட்டட் மெட்டீரியல்ஸே இருக்காது. இப்போ ஒரு 1090 வந்து ஒரு புக் எடுத்து மெட்டீரியல் கொடுக்கணும்னா கிடையாது, ரீசன் எடிஷன்ல எடுத்து கொடுப்பாங்க, ரீசன் ரிசர்ச்சர்ஸ் கோட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பெஷலி ப்ரிப்பேர்ட் மெட்டீரியல் டு த கரண்ட் அஃபேர்ஸோட இருக்கும்போது நம்மளால பெட்டரா லேர்ன் பண்ணிக்க முடியும், அப்ளிகேஷன் நம்மளால பேச முடியும். அதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் த்ரூ குவிசஸ், அதாவது குவிஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளாலே அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ பார்த்துட்டே இருக்கும், அடுத்த வீடியோ போறோம், அந்த கிளாஸே முடிஞ்சிருது அப்படின்னா பெட்டரா அவ்வளவு நம்மளால சொல்ல தெரியாது. இதே இது ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டு இந்த விஷயம் இதுக்கப்புறம் தான் இந்த மாடல் இந்த 4 விஷயத்த பேசுது, இந்த 4 விஷயம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பட் இந்த 4ன்றதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணணும் கொஞ்சம். ஸோ அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும்போது பெட்டரா நம்மளால லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம் வந்து முன்னாடியே கோட் பண்ணது மாதிரி நமக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா அந்த கொரீஸ் தீர்க்கறதுக்கு நம்ம ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விதத்துல வந்து ஸ்வயம் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி வந்து நேஷனல் மிஷனா எடுத்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த எஜுகேஷன் நம்ம ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கறதா அவங்களோட மெயின் மோட்டவா இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய வேஸ்ல வந்து ரிசோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஷந்த்னு சொல்றாங்க. சாக்ஷந்த்னு சொல்லும் போது இது யாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா இக்னோ, அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேந்திர வித்யாலயா, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் ரிசோர்சஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டிஜிட்டல் ரிசோர்சஸ்ல நம்ம வந்து ஓபன் ஃபாரமும் இருக்கு, லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமே அதுக்குள்ள வந்து அடக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் டியூட்டோரியல். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்ல வந்து வீடியோ கண்டென்ட்ஸ் அப்லோட் ஆகும். ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கை பத்தினா ஒரு சம்மரி மாதிரி இல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவாங்க. அது வேரியஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்ல போடுறாங்க. இப்போ எனக்கு வந்து பெங்காலி தான் தெரியும், எனக்கு மராத்தி தான் தெரியும், மற்ற லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாதனாலும் நம்ம மொழியில நம்ம கத்துக்கலாம், தமிழ் மொழியில நம்ம கத்துக்கலாம். சோ அப்ப அந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்ல வந்து லேர்னிங் ரிசோர்சஸ் டிஜிட்டல் ரிசோர்சஸும் கொடுத்துறாங்க அலாங் வித் வீடியோ ரிசோர்சஸ்.
அதுக்கப்புறம் வந்து டாக் டு அ டீச்சர். இந்த டாக் டு அ டீச்சர் வந்து யார் எடுத்து பண்றாங்க அப்படின்னா ஐஐடி பாம்பே எடுத்து பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் கோர்சஸ வந்து வீடியோ மெத்தட்ல வந்து லெக்சர் மெத்தட்ல எடுக்கிறாங்க. அப்ப இன்ஜினியரிங் கோர்சஸ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, இல்ல ஒர்க் பண்ணிட்டே நான் இன்னும் கொஞ்சம் என்னோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இந்த டாக் டு டீச்சர் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ அதுல வந்து வீடியோ மெத்தட்ஸ், டிஜிட்டல் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து வியூ அப்படின்னு சொல்றாங்க. வியூவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அம்ருதா விர்ச்சுவல் இன்டராக்டிவ் இ லேர்னிங் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து வியூ. ஸோ இந்த என்ன பண்ணுது அப்படின்னா இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருக்கு. அதாவது 2D 3D ஓரியன்டான பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோட கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு பெட்டர் லேர்னிங் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதுக்குனாலும் சரி அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பா வேணும். ஸோ இப்போ வீடியோ மெத்தட்ஸ் அவங்க பேசுறது மட்டும் இல்லாம அந்த பிக்டோரியல் வேலை கொண்டு போகும்போது பெட்டர் லேர்னிங் இருக்கும். அது வியூல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் லைப்ரரியில வந்து இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா எங்க இருக்கிறவங்கனாலும் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். ஸோ அப்ப இன்டர்நேஷனல் ரிசோர்சஸும் அதுக்குள்ள இருக்கு, நேஷனல் ரிசோர்சஸும் இருக்கு, நம்ம ஸ்டேட்டோட நம்ம சிட்டியோட ரிசோர்சஸும் இருக்கு. ஃப்ரம் ஏ டு நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அவங்களோட காலேஜ் ஐடியோ இல்ல ஸ்கூல் ஐடியோ போடும்போது ஃப்ரீயாவே அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியை. எங்கனாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த புக்ஸ் எடுக்கணும் நம்ம கொடுக்கணும்ன்ற பிரச்சனையும் வராது. லைக் எல்லார் கையிலயும் மொபைல் போன்ஸ் இருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணி எந்த டைப் ஆஃப் ஃபீல்ட்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகணும்னு நினைக்கிறோமோ எக்ஸ்ப்ளோர் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இன் டீச்சிங் ஆர்பத் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கரண்டா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணுமா? ஃபேக்கல்டிஸ் எப்படி ஒரு தடவை படிச்சு உள்ள வந்தா அவ்வளவுதானா அவங்க எடுத்த புக்கவே வச்சுதான் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னா அப்படியான்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்களும் அப்கிரேட் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இருக்க கண்டென்ட்டா கொடுத்தா தான் உங்களோட அந்த ஒரு டெம்பருக்கு அவங்க வர முடியும். நீங்க ப்ராப்பரா அட்டென்ஷன் கொடுத்து அதை லிசன் பண்ணுவீங்க. அவுடேட்டட் கண்டென்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா யாருக்கும் யூஸே கிடையாது. ஸோ அப்போ டீச்சர்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் வந்து ஸ்வயம் அப்ளிகேஷன் மூலியமா நடக்குது. இந்த ஸ்வயம் அப்ளிகேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா வேரியஸ் பெடகாகிக்கல் டீச்சிங் மெத்தட்ஸ், எந்த மாதிரி அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் கொடுக்கலாம், எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸையோ இல்ல மார்க் ஓரியன்டட் டீச்சிங்கை குறைச்சிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டட் டீச்சிங் எப்படி தரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீச்சர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கப்படுது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலியமா. அப்போ டீச்சரும் வந்து பெட்டர் அவங்களால வந்து கரண்ட் ஜெனரேஷனோட கோப்பப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலியமா நிறைய ரிசோர்சஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ மொபைல் ஆப்னு சொல்லும் போது நிறைய ஆப்ஸ் வச்சிருக்கோம். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிற இ பாதசாலா, ஸ்வயம் ஆப், இக்னோ ஸ்டூடெண்ட் ஆப், இது மூலியமா இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டரா ரிலே ஆயிக்க முடியும். நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸை வந்து கொஞ்சம் ரிலே பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி எந்த லெவல்ல இருக்கும், என்ன விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எந்த கண்டென்ட்ஸ் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெஃபர் பண்றதுக்கு நம்ம ஆப் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இ பாதசாலான்னு சொல்றாங்க. இ பாதசாலா வந்து என்சிஆர்டி புக்ஸை பத்தி லெக்சர் மெத்தட்ஸ், டிஜிட்டல் ரிசோர்சஸ் வந்து அப்லோட் பண்றது வந்து இ பாத்சாலால இருக்கும். அது மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆப் தான். ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், புக்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம், இ ரிசோர்சஸ் வந்து ஆக்கிக்கலாம், அதே மாதிரி அதை ஷேரும் பண்ணிக்கலாம், அதே புக்ஸாவும் நம்ம மாத்தி கேட்டுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்சிஆர்டி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது இ பாத்சாலால. அதுக்கப்புறம் வந்து ஸ்வயம் ஆப். ஸ்வயம் ஆப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீ கண்டென்ட், அகாடமிக் ரிசோர்சஸ் என்ன ஃபீல்ட்னாலும் இருக்கும். ஸ்டூடெண்ட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ரெண்டு பேருக்கும் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டீச்சர்ஸ் யாரும் வந்து வேற யாரும் வந்து அதுல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஐடி வச்சுட்டு தான் அதுல ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரிசோர்சஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இக்னோ ஸ்டூடெண்ட் ஆப் இருக்கு. இந்த இக்னோ ஸ்டூடெண்ட் ஆப்ல நமக்கு டிஜிட்டல் ரிசோர்சஸ் அப்லோட் பண்றது மட்டுமே இல்லாம ஸ்டூடெண்டோட ஐடி, அதுக்கப்புறம் நம்மளோட சர்டிபிகேட், என்னென்ன கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், அசைன்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோமா பண்ணலையா, எவ்வளவு மார்க், எல்லா விஷயமே இதுக்குள்ள வந்து நம்மளோட ஐடென்டி கார்டு, அப்புறம் ஸ்கோர் கார்டு, ஹால் டிக்கெட் அப்லோடு, ரிசல்ட்ஸ், இது எல்லாமே இந்த ஆப் மூலியமா வந்துடுது. ஸோ அப்போ ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த ஆப் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த யூனிவர்சிட்டியோ இல்ல அந்த பர்டிகுலர் ரீஜனல் சென்டரையோ போய் அப்ரோச் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆப்லயே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருது. ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து மீடியாவோட எஜுகேஷன்.
அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பார்த்துடலாம். மீடியானா என்னன்றத பார்த்தோம். அதுல வந்து ஊடகம்ன்றது வந்து என்ன மாதிரி லெவல்ல ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ அது வந்து பாலிடிக்ஸ் லெவல்ல ஆக்ட் ஆகுது. பாலிடிக்ஸை வந்து பேசிக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் மீடியா வந்து மெயினா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு நாலேஜ் ஜென்ரேஷன் ரிசோர்ஸஸா வந்து நமக்கு ஆகுது. வந்து நாலேஜ் கேப் வந்து மீடியா கொடுக்குது. இதுதான் இவ்வளவு ரிசோர்சஸ் இருந்தாலும் அதுல ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கேப் இருக்குன்னா, என்ன மாதிரி அந்த ஊடகம் வந்து ஒரு பர்செப்ஷன் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ இருக்கிறவங்க அந்த பர்செப்ஷன் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட இந்த மீடியா வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்ல விஷயத்த பாக்குது. ஆக்சுவலா இதை எப்படி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பர்செப்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த இண்டிவிஜுவல் பீப்புளா எப்படி இருக்கிறது அப்படின்னா நிறைய ரிசோர்சஸ் கத்துக்கிறோம். ஒரு பேப்பர் 2 பேப்பர் இல்லாம நிறைய ரிசோர்சஸ் டாபிக் புக்ஸ் ரெஃபர் பண்ணி கத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஹெல்த் டிஸ்கஷன் ஃபோரம் கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், நல்ல ஒரு பர்செப்ஷன் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் OMA ஃப்ரேம்வொர்க். ஸோ அப்ப மீடியா ரிசோர்சஸ் நிறைய இருக்கு. அது கேப்பும் கொடுக்குது, பர்செப்ஷனை ட்ரில்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்ப இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை எப்படி நம்ம ஆக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணணும். நியூஸ் சேனல்ஸ் பார்த்தா வந்து கொஞ்சம் நியூஸ் வந்து கிராப் பண்ண முடியும், விஷுவலா பார்த்தா தான் கிராப் பண்ண முடியும்னா அதை நியூஸ் பேப்பர் தான் எனக்கு இந்த ரிசோர்சஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எது பெட்டரா சூட் ஆகுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருந்தாதான் இருக்கிற ரிசோர்சஸ் நம்ம அப்படின்னா கண்டிப்பா. அதே மாதிரி இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கணும். அதாவது நம்மளுக்குள்ள அந்த உந்துதல் இருக்கணும். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்னதான் அப்பா சொல்றாங்க பேப்பர் படி, அம்மா சொல்றாங்க பேப்பர் படி, ஃபேக்கல்டி சொல்றாங்க நியூஸ் பேப்பர் படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற அளவுக்கு வேற வெளியூர் போயிட்டோம், வேற இடத்துக்கு ஜாப்க்கு போயிட்டோம், இல்ல வேற ஸ்கூல் காலேஜ் மாறிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேக்கல்டி சொல்றதுக்கோ இல்ல பேரண்ட்ஸ் சொல்றதுக்கோ இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த பிஹேவியர் வந்து வராது. அப்ப இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் எபிலிட்டின்றது கண்டென்ட்டை பாஷா புரியுமா, அந்த அந்த லெட்டர்ஸ் வந்து எனக்கு புரியுதா, ப்ராப்பரா நான் பர்சீவ் பண்றேனா, இந்த மீனிங் தானா அப்படின்றத அந்த அந்த ஒரு பேசிக் கெப்பாசிட்டி இருக்கணும். இருந்தாலும் அந்த மீடியாவோட நம்ம ரிலேட்டே ஆக முடியும். ஸோ எபிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். இது 3 இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா நம்மளால என்விரான்மெண்ட்ல பிஹேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து யூசேஜ் ஆஃப் மீடியா அஸ் அ டீச்சிங் எய்ட். மீடியா வந்து டீச்சிங் எய்டு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ எப்படி டீச்சிங் எய்டு ஆக்ட் ஆகுதுன்னா நிறைய வந்து ஸ்கூல், காலேஜஸ், ப்ரொஃபசர்ஸ், ஃபேக்கல்டிஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த மீடியா வந்து ஐசிடி டூல் டீச்சிங் எய்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா பெட்டரா ரிசோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு, அவங்க ரெஃபர் பண்றதுக்கும் சரி, ரிசோர்சஸ் வந்து வைடா இருக்கிறதுனால நல்ல கண்டென்ட், குவாலிட்டியான என்ரிச்சிங்கான கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியும். ஒரு புக் இருக்கு அப்படின்னா, இப்ப டெக்ஸ்ட் புக் வந்து பேரன் இருக்கு அப்படின்னா பேரன் மார்க்கெட்டிங் டெக்ஸ்ட் புக்ஸ் சைக்காலஜி இருக்கு. அப்ப இது 2 ரெஃபர் பண்ணா போதுமா அப்படின்னா கண்டிப்பா வேர்ல்டுல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம். இது போக ஃபியூச்சர் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ரிசோர்சஸ் ரிலே பண்ண வேண்டியதா தான் இருக்கு. ஸோ அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, புக்ஸையும் ரெஃபர் பண்றாங்க. இப்ப கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த இது யாராவது வேற ஏதாவது ரிசர்ச் டெவலப் பண்ணிருக்காங்களா, அதையும் சேர்த்து கோட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப லேர்னிங் ரிசோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டரா கொடுக்கறதுக்கும் அவங்களே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ண வைக்கிறது தான் இதோட மெயின் மோட்டோவா இருக்கு. ஸோ அப்ப அவங்க கிரியேட் பண்ற நோட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஆவோ பிபிடி ஆவோ என்ன ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லயும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரொவைட் பண்றது மூலியமா நம்ம கிட்ட இருக்கிற கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ அப்ப அதுக்கு வந்து நோட்ஸ் தூக்கிட்டு போகணும், பெரிய பேக்ல வந்து இவ்வளவு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஹேண்டியா ஒரு கேஜெட் இருக்கு, ஒரு மொபைல் போன் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது. அதுக்குள்ளேயே எல்லா நமக்கு அடங்கிடும். ஸோ அப்போ அந்த ஒரு பிசிக்கல் என்விரான்மெண்டோட ஸ்ட்ரெயினை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆன்லைன் மெட்டீரியல் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்ல இம்ப்ளிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, டீச்சிங் எய்டா யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிடி மெத்தடு,
வந்து 2D 3D மெத்தட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டூடெண்டோட அட்டென்ஷன் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பண்றதுக்கு நம்ம இப்படி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க பெட்டரா லிசன் பண்ணுவாங்க, அட்டென்ஷன் பே பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆட்டிடியூட் தான். அதுக்கப்புறம் எப்பனாலும் லேர்ன் பண்ணலாம், எந்த லொகேஷன்லாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட மெயின் பிளஸ்ஸா இருக்கு. இது இது எல்லாமே நம்ம பண்றது மூலியமா நமக்கு ஒரு டீச்சிங் வந்து எஃபெக்டிவா மாத்தி கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் மெயினா இருக்கு. எஜுகேஷன் செக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய எய்ட்ஸ் வந்து ஆடியோ அண்ட் விஷுவல் தான். மோஸ்ட்லி விஷுவல் தான் யூஸ் பண்றோம். இது வந்து மல்டி போர்ட்ல வரைஞ்சு போட்டு அதை புரிய வைக்கிறது வந்து பெரிய கஷ்டம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அந்த அளவுக்கு இமேஜினேஷன் இருக்குமானா கம்மியா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த விஷுவல் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இமேஜினேஷனோ விஷுவல் கெப்பாசிட்டியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ அப்ப என்ன பண்றாங்க, காம்ப்ளெக்ஸா இருக்கிறது மாதிரி 3D வியூஸ வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸையும் நம்ம டைரக்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் மூலமா மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும், வித் த ஹெல்ப் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அதுக்கப்புறம் ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். கண்டிப்பா நம்ம 2D 3D வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த இடத்துல இருக்கு. நிறைய வந்து கூகுள் மீட், ஜூம் வீடியோ இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு வருது. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா எங்க உலகத்துல ஏதோ மொழியில இருப்பாங்க, ஆனா இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவும் நம்ம கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட்டட் திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்ப இந்த மாதிரி வேரியஸ் ரிசோர்சஸ் பண்ணதுக்கும் வெறும் புக்கை மட்டுமே வச்சு ட்ரீட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு என்ஹான்ஸ்டு லேர்னிங் நமக்கு கிடைக்குது. ஸ்டிமுலேட்டட் திங்கிங் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் 3Dல எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கு, எந்த மாதிரி ரெவால்வேஷன் எர்த்தோட ரெவால்வேஷன் வந்து அரௌண்ட் த சன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்கன்னா அது ஒரு வீடியோவாவே பார்த்தவனுக்கு திருப்பி அந்த விஷயத்த படிக்கும் போது புக் எடுத்து படிக்கும் போது அதெல்லாம் கண்ணா வரும். இதே இதை அந்த வீடியோ வச்சு பார்க்கல, 3D வீடியோ இல்ல தெரியல, ஆனா மேம் சொல்றதை வச்சு ஏதோ ஒரு இமேஜின் பண்றோம்னா ஒரு டு த எக்ஸ்டென்ட் தான் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு மனசுல வந்து அவ்வளவு ஆழமா ஏற்படாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் திங்கிங் ரொம்பவே யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். இந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸை எப்படி இஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் விஷுவல் ரெப்ரசன்டேஷன். எல்லாருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் பண்றது வந்து அந்த பிபிடியோ இல்ல NPO அது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தெரியணும். அந்த ரூம்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்பதான் அதோட மெத்தட் வந்து இஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோல அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணி யூஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் வந்து அச்சீவ் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஏன் வைக்கணும் அப்படின்னா ஏன்னா கண்டென்ட் வந்து வாஸ்டா இருக்கும். இப்போ டீச் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2-3 கொடுத்து கூட டீச் பண்ணலாம். இது பிபிடி நம்ம போடணும். ஸோ அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம போட்டுட்டு அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ நிறைய கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்மளோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கண்ணு எவ்வளவு தூரம் இருக்கும், பிபிடியவே பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்டிப்பா அந்த கண் பார்வை குறைபாடு எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம வந்து விஷயத்த கான்கிரீட்டா கிறிஸ்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐசைட் ரூல்ஸ் நல்லாவே எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இது எது எலாபரேட் ஆச்சு வளவலான்னு இருக்கிற விஷயத்த போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இன்ஃபெக்டிவா தான் போகும், எஃபெக்டிவா இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்ட்லி அண்ட் ஸ்கில்ஃபுல்லி.
திறமையா கையாள வேண்டியது அவசியம்னு சொல்றாங்க. இப்ப ஐசிடி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கையாளணும், பதட்டம் இல்லாம ஹரிபரி இல்லாம எப்படி கையாளணும்ன்ற முறைய அந்த ஃபேக்கல்ட்டியோ வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம இந்த ஸ்கில்ஃபுல்லா டீல் பண்றது மூலியமா தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸ் வந்து ஐசிடி டூலுக்கு கொண்டு போக முடியும். இல்லாட்டி நம்மளோட பிஹேவியர்லயோ இல்ல இந்த டெக்னிக்கல் எரர்லயோ அந்த கேஜெட்லயோ தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ ப்ரொஃபிஷியன்ட்டா அதை டீல் பண்ணணும், ஸ்கில்ஃபுல்லா டீல் பண்ணணும் வென் ஐசிடி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி கண்டென்ட், டெக்னிக்கல் குவாலிட்டி. டெக்னிக் குவாலிட்டின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூம் கூகுள் மீட்லயே வந்து கிளாஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வாய்ஸ் பிரேக் ஆகாம வீடியோ வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு லேர்னிங் வந்து கிடைக்கும். இது பிரேக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அட்டென்ஷன் எங்கேயும் வரும், அதே மாதிரி லைக் இன்ட்ரெஸ்டும் லாஸ்ட் ஆயிரும் மாதிரி. டெக்னிக்கல் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணும் எலக்ட்ரானிக் மீடியான்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்து மொபைல் போன்ஸ், ரேடியோ, இதெல்லாமே எலக்ட்ரானிக் மீடியா தான். இது நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்றோம். அதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், ஆனா எஜுகேஷன் செட்டப்ல கத்துக்கல, இந்த எலக்ட்ரானிக் மீடியா மூலியமா கத்துக்கிறோம். அது யாரும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கத்துக்கிறது போது அது நான் ஃபார்முலா ஆகுது. எஜுகேஷன் செட்டப்ல கத்துக்கும் போது அது நான் ஃபார்முலா மாறுது. அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் சில்ட்ரன் டெலிவிஷன் ஆன் சில்ட்ரன். ஸோ அந்த சில்ட்ரனுக்கு டெலிவிஷன் எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றத பாக்குறோம். ஏன்னா லேர்னிங் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கிறது தான். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரியான பர்செப்ஷன் அந்த குழந்தைகள் டெவலப் பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதை வந்து அந்த பர்செப்ஷனையோ இல்ல என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்குறோன்றத வந்து பேரண்ட் மானிட்டர் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அட்டென்ஷன் டெபிசிட் வரும், லேர்னிங் டெபிசிட் வரும், அட்டென்ஷன் லேக் ஆயிரும். ஒரு விஷயத்த சஸ்டைன்டா அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவோ அந்த கண்டென்ட், அந்த எலக்ட்ரானிக் மீடியாவோட கண்டென்ட் வந்து ஸ்டிமுலேட்டட் திங்கிங்க கொடுக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேஷன் கொடுத்துரும். விஷுவலாவும் சரி ஆடியோவும் சரி ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்துடும். ஓவர் ஸ்டிமுலேஷன் வரும்போது அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அவங்களோட சோஷியல் என்விரான்மெண்ட்லயும் ஆக்ட் ஆகும். கொடுக்க முடியாது, அம்மாவாலேயோ அப்பாவாலேயோ இல்ல சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டாலேயோ கொடுக்க முடியாது. அப்ப அந்த என்விரான்மெண்ட் போரிங்கா இருக்கும். போரிங்கா இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்றது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா நிறைய டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். லேபிளிங், கோவியூவிங், ஸ்கேஃபோல்டிங், சாய்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஹியூமரஸ் கண்டென்ட். வெர்பல் எப்படின்னு சொல்றது கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் லேபிள் பண்றது. இந்த திங்ஸ் வருது, ஆப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேருன்றது அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுக்கறது, ப்ரொனவுன்சியேஷன்ஸை டெவலப் பண்றது. கோவியூவிங்னு சொல்லும்போது குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி தான் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பண்றது வைகாட்ஸ்கியோட தியரின்றத பார்த்தோம். ஸோ அப்போ அந்த என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸோ அடல்ட்ஸ் வந்து லேர்னிங்கை வந்து சஸ்டெயின் பண்றது. ஒரு 8th மூலியமா வந்து லேர்னிங் சஸ்டெயின் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பியர்ஸ் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு படிக்க சொல்றது. அப்புறம் அவங்களாவே டெவலப் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து அட்டென்ஷனை கூட்டவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். ஸோ அப்போ வந்து அந்த சூசிங் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹியூமரஸ் கண்டென்ட். ஸோ லேர்னிங் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும், என்ஹான்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹியூமரஸ் கண்டென்ட் இருக்கணும். மோனோட்டோனஸா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ப்ராப்பரான லேர்னிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ ஹியூமரஸா இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு லேர்ன் பண்றது ரொம்ப பிடிச்சி படுவாங்க, ஸ்கூலுக்கு வரது பிடிச்சி வருவாங்க. அப்புறம் வர்ச்சுவல் அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மூக் கோர்சஸ் பார்த்தோம். இது எதுக்கு இருக்கு அப்படின்னா டிஃபரெண்ட் ஜாகிரபிக்கல் ஏரியால இருக்கிறவங்களை வந்து ஒன்னா சேர்க்கறதுக்கும், எந்த டைம்லயும் எந்த பிளேஸ்லயும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்றதுக்கு மூக் கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்வயம் பார்த்தோம். ஸ்வயம்ல வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது 3 பாலிசில ஆக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ், குவாலிட்டி, ஈக்விட்டி. அதாவது எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்கணும், குவாலிட்டி கண்டென்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ அப்போ எக்ஸ்போஸ் வச்சுட்டு தான் வீடியோ கண்டென்ட்டோ இல்ல பிசினஸோ வந்து மேக் பண்றாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி, எந்த உலகத்துல இல்ல இந்த கண்ட்ரில எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரிசோர்சஸ் போய் சேரணும்னு பாக்குறது ஈக்விட்டி. அதுக்கப்புறம் வந்து 4 குவாட்ரண்ட் அப்ரோச். 4 குவாட்ரண்ட் அப்ரோச் வந்து ஸ்வயம் தான் ஆக்ட் பண்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ லெக்சர் மெத்தடு. வீடியோஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. சரி அது ஓகே. அப்போ மெட்டீரியல்ஸ் எங்க இருந்துன்னா டிரான்ஸ்கிரிப்ட்லயும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க எங்க ரெஃபர் பண்ணாங்களோ கொடுத்துறாங்க. அதே மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட்
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு ஏதோ கொஸ்டின் வருது எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னா அதுக்கும் அவங்க அந்த வீக் எண்ட்ல ஆன்லைன் ஃபோரம் வைக்கிறாங்க. ஸோ அது மூலியமா அந்த எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன். நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஐசிடி டூல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஸ்போக்கன் டுட்டோரியல், டாக் டு அ டீச்சர், எ வியூ, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் டீச்சிங், இதெல்லாமே வேரியஸ் சோர்சஸ். இந்த சாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் என்சிஆர்டி, இக்னோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அடக்கம். அதே மாதிரி ஸ்போக்கன் டியூட்டோரியல்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்தியன் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. டாக் டு அ டீச்சர் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கொடுக்குறது. யாவும் வந்து டிஜிட்டல் ரிசோர்சஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரி மூலியமாவும் நம்ம வந்து நிறைய விஷயம் ஃபேக்கல்டிஸ்க்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ரிசோர்ஸை ரிலே ஆகலாம். அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இதுல 3 இருக்கு. இ பாட்சாலால வந்து என்சிஆர்டி ரிலேட்டட் புக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த புக்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஸ்வயம் ஆப்ல வந்து மூக் கோர்சஸ் ரிலேட்டடான ரிசோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இக்னோ ஸ்டடி ஆப்ல நம்ம லைக் டே டு டே லைஃப்ல வந்து நிறைய டிஜிட்டல் ரிசோர்சஸ் வந்து ரிலே ஆகுறதா இருக்கட்டும், இல்ல இக்னோ மெட்டீரியல் ரிலே ஆகுறதா இருக்கட்டும், ஹால் டிக்கெட் டவுன்லோடு, எக்ஸாம் டீடைல்ஸ், ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே பாக்குறது வந்து இக்னோ ஸ்டடி ஆப் வந்து யூஸ் ஆகுது. இதோட வந்து யூனிட் 1 முடியுது. ஸோ ஓவராலா நம்ம பார்த்தது வந்து எஜுகேஷன் வந்து இந்த மீடியா வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதே மாதிரி மீடியா எப்படி எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இவ்வளவு ரிசோர்சஸ் நமக்கு வந்து இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம டெவலப் பண்ணி ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.